Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் சிபியான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 1 கிலோ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவு வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சூடான எண்ணெயில் சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப முருகலாக பொரிக்க தேவையில்லை. சிக்கன் வந்து சாஃப்டாக வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்தாலே போதும். இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பாதி அளவு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து ஒரு ரம்ப இலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து கொஞ்சோடு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்ச உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் சிக்கன் வந்து படுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் நல்லா கலந்து சிக்கனோடு சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லியில் தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சூப்பராக சிக்கன் சிபியான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.